Hi, hello friends. Welcome to our channel. நாங்க தான் உங்க பவிக்கு. Today என்ன வீடியோன்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு traveling vlog தான் பார்க்க போறோம். சோ எங்க போறோம்ங்கறத மிஸ் பண்ணாம பாருங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணிருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு வீட்டில் ரீல்ஸ்லாம் எடுத்துகிட்டு கிளம்பியாச்சு. இந்த மாதிரி வண்டியில் போய்கிட்டு இருக்கோம். கிளம்பியாச்சு. நான் ஹெல்மெட் போடாமல் போட மாட்டாங்க. அப்புறம் வந்து போட்டுருவேன் ஹெல்மெட்டு. சரி வீடியோ கொஞ்சம் பேசணும் தான் ஹெல்மெட் போடலை. இப்படி போகும்போதெல்லாம் அந்த இதெல்லாம் இருந்துச்சு. காட்டாலையெல்லாம் எடுத்துகிட்டு போனாங்க லாரியில். அவ்வளோ புதுசு எப்படி தான் எடுத்து போனான்னு தெரியல. சரியாக ரிஸ்க்கு தான். பயங்கரமாக இருந்துச்சு லாரியில் தூக்கிட்டு போனது. அந்த காட்டாலையோட ரெக்கையை அதெல்லாம் பார்த்துட்டு அப்படியே எங்கே போயிட்டுருக்கோன்னா பார்த்தாவே தெரியும். ஒத்த கடைகிட்ட போயிட்டுருக்கோம் நாங்கள். இது யானைமலை. சரியான வெயிலாக இருந்துச்சுங்க. சரியான வெயிலாக இருக்கும். சரி இப்படியே மோர் குடிச்சிட்டு போகலான்னு சொன்னா பவி. சரி நிப்பாட்டி மோர் குடிச்சிட்டு நம்ம அவர் கூழ் சாப்பிடலாம். எனக்கு மோர் இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா மதுரை விஷால்டி மால் தான் வந்திருக்கோம். மாலில் பார்த்தீங்கன்னா 2 வீலர் பார்க் பண்ண சொன்னாங்க. பார்க் பண்ணால் எல்லா இடத்துலையுமே பார்க் பண்ணுற ஃப்ரீ தான். ஆனால் இந்த சார்ஜ் கேட்டாங்க. சரி 20 ருபீஸ் கேட்டாங்க. சரி ஓகே பண்ணிடலாம் சொல்லிட்டு அப்புறம் பண்ணிட்டுருக்கோம். எல்லாம் கொஞ்சம் ஓவராக இருந்துச்சு சார்ஜ் எல்லாம் கேட்டதுக்கு. சரி ஓகே பண்ணிவிட்டு கிளம்பலாம் உள்ளே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு பார்க் பண்ணுற வரைக்கும் எதுக்கு மாலுக்கு வந்திருக்கோம். விஷால்டி மாலுக்கு வந்திருக்கோம். உள்ளே என்னென்னலாம் பண்ணுறோங்கிறத வீடியோ பாருங்க. கீழே போய் சொல்லலாம். அப்படியே நடந்து போய் பார்த்துட்டு எல்லாத்தையும் அப்படியே விசிட் பண்ணோம். பார்த்தோம். எல்லாம் பயங்கரமாக இருந்துச்சு. உள்ள ஃபஸ்ட் டைம் மகளுக்கு நான் வரேன். இப்போ ஏற்கனவே வந்துருக்கேன். அதுக்குள்ள நான் ஃபஸ்ட்டே வரேன். அதனால் எல்லாத்தையும் காமிச்சிருந்தா அதை இங்கே வந்தேன். நான் இங்கே அங்கே காமிச்சிருந்தேன். அதெல்லாம் பார்த்துட்டு மேலே சரி ட்ரெஸ் கலெக்ஷன் போகலாம். கொஞ்சம் ட்ரெஸ்லாம் பார்க்கலான்னு சொல்லி பிளான் பண்ணிகிட்டு இருந்தோம். விக்கி பார்த்திங்கன்னா ஃபோன் வந்துடுச்சுன்னு சொல்லி கொஞ்சம் ஃபோனில் பிஸி ஆகிட்டேன். சரி ஃபோனை வரதா முடிச்சுட்டு ஃபோன் பேசிட்டு கிளம்பலான்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்தோம். பெருசாக பார்த்திங்கன்னா ரொம்ப க்ரௌடெல்லாம் இல்லை. கொஞ்சம் ஃப்ரீயாகவே இருந்துச்சு. முன்னாடி வந்து செல்ஃபியில் வீடியோஸ் எடுத்துகிட்டு இருந்தாங்க. சரி நம்மளும் எடுப்போம் விக்கி அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருந்தோம். ஓகே நம்ம ஃபஸ்ட் ஃப்ளோர் போவோம். மேலே என்ன இருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் வரலான்னு சொல்லிட்டு கிளம்பியாச்சு. சரி மாடியில் போய் விசிட் பண்ணலாம்னு சொல்லிட்டு எஸ்கலேட்டரில் போயிட்டோம். நானும் பையன் மேலே போயிட்டு என்ன நல்லா இருக்குது மேலே எப்படிலாம் இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம்னு சொல்லிட்டு மேலே போயிட்டு பார்க்குறக்காண்டி வந்துட்டோம். மேலே அப்படியே சுற்றி பார்த்துக்கோங்க. அப்படியே எல்லாமே அது நாங்கள் திங்ஸ்லாம் வாங்கினோம். சட்டை நவிக்கிற திங்ஸு கொஞ்சம் எல்லாம் வாங்கினோம். வாங்கிட்டு அப்படியே டிஷர்ட்லாம் பார்த்தோம். எனக்கு எங்கே டிஷர்ட் பார்த்தாலும் பையன் வாங்கி கொடுத்துருவா. எப்போ எங்கே போனாலும் ஒரு டிஷர்ட் எடுத்துகிட்டு வாங்கிட்டு வந்துடுவா. அப்போதுமே இங்கே எனக்கு டிஷர்ட் எடுத்து கொடுத்தா, ட்ரெஸ்லாம் எடுத்து கொடுத்தா. பார்த்துட்டு அதெல்லாம் அப்படியே கண்ணாடி இருந்துச்சு. அதில் காஸ்டியூம்ஸ் பார்த்துட்ருக்கேன். இன்னும் எதுவும் செலக்ட் பண்ணுது. இதை செலக்ட் பண்ணியிருக்கோம். விக்கிக்கு நல்லா இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். விக்கிக்கு முடிச்சாச்சு. அடுத்து வந்து எனக்கு பார்க்கலாம் டாப் ஏதாவது பார்க்கலான்னு சொல்லி பார்த்துட்ருந்தேன். விக்கி வந்து வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன்.
நல்லா இருக்கான்னு கேட்டுட்டு இருந்தேன். எனக்கு பிடிச்சிருந்துச்சி, இந்த கலர் நல்லா இருந்துச்சு. சரி இது லிஸ்ட்டில் இருக்கட்டும்னு சொல்லி வேறு பார்த்துட்ருந்தேன். இந்த எல்லோவும் நல்லா இருந்துச்சு. சரி இதுவும் இருக்கட்டும், பார்த்துட்டு ஓகே நான் வாங்கிக்கலான்னு சொல்லிட்டு வேறு கலெக்ஷன்ஸ் பார்த்துட்ருந்தேன். பவிக்கு சுடிலாம் சுடிலாம் பார்க்க சொன்னேன். பார்த்துட்டு பைக்கு சுடிலாம் எடுத்துகிட்டு அப்படியே கொஞ்சம் நேரம் எல்லாத்தையும் சுற்றி பார்த்துட்டு அப்படியே அவனுக்கு பிடிச்ச சுடி எடுத்து சொல்லிட்டேன். பார்த்துக்கோங்க சுடி. ஃபஸ்ட்டு ஃப்ளோரில் தான் நம்ம ஃபஸ்ட்டு ஃப்ளோர் வந்து பார்த்தோம். கீழே பார்த்துக்கிட்டு இருக்கா பவி. அவங்க வந்து ரொம்ப சந்தோஷம் மாதிரி என்ஜாய் பண்ணுறாங்களா. எல்லாம் மேலேருந்து கீழே பார்த்துட்டு இருந்தாங்க. சரி நானும் கொஞ்சம் நின்று பார்த்துட்டு அழகாக இருந்துச்சு இந்த பிளேஸ். இந்த இடம் உங்களுக்கு நின்று பார்க்கும்போது அழகாக இருந்துச்சு. ஃபோட்டோலாம் எடுத்தோம். நல்லா ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு ரீல்ஸ்லாம் எடுத்துகிட்டு சரி மேலே அடுத்து 2 ஃப்ளோர் இருந்துச்சு. மேலே போவோம்னு சொல்லிட்டு எடுப்பு விக்கி எடுத்தோன்னா ட்ரெண்டிங் சொல்லிக்கிங்க. ட்ரெஸ்ஸுக்கு எடுக்கணும் சும்மா எதுவுமே. இப்போ நம்ம விஷாலிட்டி மாலில் தான் இருக்கோம். யாராவது மதுரையிலேருந்து நம்ம சேனல் வீடியோ பார்க்குறவங்க இருந்தால் கீழே ஹாய்னு கமெண்ட் பண்ணுங்கள். சரி லாஸ்ட் ஒன்று எடுப்போம் சும்மா ஏதாவது பண்ணுவோம். இப்போ அந்த ட்ரெண்டிங் நம்ம பண்ண நல்லா இருக்கும். எல்லாருக்கும் பண்ணுறாங்க. குழந்தை வச்சுருந்தாங்கல்ல அப்போ அந்த ரோடு பயங்கரமாக கிடைக்குது. மீன் ஜாலியாக இருக்குது. இவ்வளோ மீன் அடிக்க வருவீங்க. ஃபலூடா சாப்பிட்லான்னு கிளம்பியாச்சு. அதனால் ஃபலூடா சாப்பிட்றதுக்காண்டி வெயிட் பண்ணுறோம். ஃபலூடா ஆர்டர் பண்ணியிருக்கோம். ஃபலூடா ஆர்டர் பண்ணிட்டு கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், நாங்கள் கூப்பிடுவோம்னாங்க. நாங்கள் ரொம்ப நேரம் உட்காந்து பார்த்துட்டு இருந்தோம். எல்லாம் கூப்பிடலன்ட்டு எல்லாம் போட்டுதான் கூப்பிடுவாங்க. கொஞ்சம் வெயிட் பண்ணி நாங்களும் கூப்பிட்டாங்க. அப்புறம் போயிட்டு அது உட்காந்து சுற்றி பார்த்துட்டு இருந்தோம். எல்லாம் கொஞ்சம் லவர்ஸ்லாம் உட்காந்தாங்க. சரி கொஞ்சம் அம்மா லவ் பண்ணும்போது பின்னாடி வந்து ஒவ்வொரு தடவை போனோம் அப்படின்னு சொல்லிட்டு பேசியிருந்தோம். அப்புறம் கூப்பிட்டாங்க. அதுலேயும் நானும் போய் வச்சேன். ஃபலூடா வாங்கிட்டு ராயல் ஃபலூடா எனக்கு கற்றுக்கலாம் வாங்கிட்டு வந்தாச்சு. ஸ்பெஷல் ஃபலூடா, அது வந்து ராயல் ஃபலூடா. எனக்கு வந்து கொஞ்சம் ஸ்பெஷல் ஆர்டர் பண்ணேன். என்ன ஃபுட் கோர்ட் வந்தோம். சரி அப்படியே ஃபலூடா கொஞ்சம் லஞ்சு எங்கேயும் முடிச்சிடலான்னு சொல்லி ஃபஸ்ட்டு ஐஸ்கிரீம் ஃபலூடா சாப்பிட்டுருக்கோம். எனக்கு வந்து ஸ்பெஷல் ஃபலூடா, இது வந்து ராயல் ஃபலூடா.
என்னோட புரிஞ்சு சாப்பிட்டுருக்கேன், அவனோட தான் என்கிட்ட கொடுத்துட்டேன். சரி இப்படியே சாப்பிட்டு ஒரு இதை லஞ்ச் எங்கேயும் வாட்டர் பாட்டில் வாங்கிட்டு வருவோம். விக்கி வந்து வாட்டர் பாட்டில் வாங்க போயிட்டேன். பிரியாணி 2 சொல்லிங்கன்னா அப்புறம் KFC சிக்கன் ஒன்று. பிரியாணி ஆர்டர் பண்ணது தான் வந்துச்சு. வந்து சீரக சம்பா பிரியாணி, இது பாஸ்மதி ரைஸ் பிரியாணி, இது KFC நான் சாப்பிட ஆரம்பிச்சேன். போய் சாப்பிட்டுருக்கா, சாப்பிட சாப்பிடணும்னா என் சாப்பிட்டு போய் எப்படியாச்சும் சாப்பிட்டுன்னு சொல்லி சாப்பிட முடியாது சாப்பிட்டுருக்கா. நல்லா சாப்பிட்டாச்சுங்க, நான் சாப்பிட்டேன். அவ்வளோதான், கிளம்பியாச்சு. அதிலேருந்து கிளம்புறோம். நெக்ஸ்ட் எங்கே போகிறாங்கிறது பாருங்க வீடியோவில். போகலாமா விக்கி? போகலாம். என்னடா இன்னொரு பார்க்கிங் நிற்கலாம் பார்க்கலாம். சரணா ஸ்டோர் தான் வந்திருக்கோம். சரி, சரணா ஸ்டோர்ஸில் அப்படியே வந்து கொஞ்சம் பர்ச்சேஸ் பண்ணிட்டு போகலான்னு சொல்லி சரணா ஸ்டோர்ஸ் வந்துட்டோம். இந்த பார்க்கிங் பைக் பார்க் பண்ணிட்டு போகிறோம். நிறைய டைம் சரணா ஸ்டோர்ஸ் வந்திருக்கேன். இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் டைமாக விக்கியோட சரணா ஸ்டோர்ஸ். நான் ஏற்கனவே சரணா ஸ்டோர் போயிருக்கேன். நான் சென்னையில் ஒரு சரணா ஸ்டோர் போயிருக்கேன், தனியாக தான் போயிருக்கேன். அப்போ மதுரை வந்ததில்லை, சென்னையில் போயிருக்காங்க. இன்னைக்கு நாங்கள் 2 பேரும் சேர்ந்து மதுரைக்கு வந்திருக்கோம். மாற்றி மாற்றி வச்சுட்டாங்களாம். முன்னாடி வந்தபோது இப்படிலாம் இல்லையா, இப்போ மாற்றி வச்சுனாலும் ஆள் ரொம்ப இதாக இருக்கா, கன்ஃபியூஷனில் இருக்கா. சேனல் சொல்ல வந்தோம். இங்கே மேலே பார்த்தா லைட்டு செட்டிங்ஸ்லாம் பயங்கரமாக இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. அதனால் எப்பெல்லாம் செட் பண்ணி வச்சுருக்காங்களேன்னு பார்த்துட்டு போய் ட்ரெஸ் பார்க்க சொன்னேன். பார்த்துட்டு இருந்தாலும் சொல்லி எல்லாம் பார்த்துக்கிருந்தா. அவன் பிடிச்சதே வாங்கிக்க போய் அப்படின்னு சொன்னேன். எப்போதுமே எனக்கு பிடிச்சதை பிடிச்சதெல்லாம் வாங்கிக்க வைக்க அப்படின்னு சொல்லுவா. நானும் சொல்லுவேன், எப்போதுமே உனக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை வாங்கிக்க போய் அப்படின்னு சொல்லுவேன். அதை பார்த்துக்கலாம். சரி வாக்கிற வைக்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கலாம். ட்ரெஸ்லாம் எடுத்து காமிச்சிருந்தா ஓகே வாங்க ஓகேயா. அதனால் 2 செலெக்ஷன் பண்ணேன். ஓகே போய் அப்படின்னு நான் பார்த்துட்டு வாங்கியாச்சு, அதே வாங்கியாச்சு. நல்லா இருக்கா விக்கி? நல்லா இருக்கா? நல்லா இருக்கு போய். இந்த மெட்டீரியல் எடுத்து நம்மளே சுடி தைச்சு போட்டுக்கலாம். அதே தச்சிருவா எல்லாமே. இந்த ட்ரெஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஆனால் ரொம்ப என்னோடய சைஸ் கிடையாது, ரொம்ப பெரிய சைஸு. சூப்பராக இருந்துச்சு, அழகாக செம்ம கிராண்டாக இருந்துச்சு. எல்லோரும் வாங்கியாச்சு, ட்ரெஸ் எல்லாம் வாங்கியாச்சு. எனக்கு இப்போதைக்கு எல்லாத்துக்கும் வாங்கியாச்சு. பில்லு போடுறக்காண்டி வரிசையில் நினைக்கிறேன், கூட்டமாக இருக்குது, பில்லு போடுறோம். எங்கள் அக்கா மணிக்கு அந்த ஸ்விம்மிங் பூல் விளாட்றது, சின்ன பையன் விளாட்றது வாங்கினோம். வாங்கிட்டு செக் பண்ணிட்டு வாங்கிட்டு போச்சுருந்தாங்க. அதனால செக் பண்ணி பார்த்துக்கிருந்தோம். காற்றுல ஏர் போகுதா என்னென்னு பார்த்துக்கிருந்தோம். செக் பண்ணி காமிச்சிருந்தாங்க. எல்லாம் ஓகே இருந்துச்சு. அவனுக்கு வாங்கிட்டு
அப்படியே பார்த்துட்டு போய் செக் பண்ண சொன்னேன். ஓகே பாரு போய் பார்த்தா அப்புறம் நல்லா ஓகேன்னு சொல்லிட்டா. சூப்பர் வாங்கிக்க. வாங்கிக்க போய் நல்லா இருக்குல்ல. ஏன்னா ரோடு மாதிரி போதும் பார்த்துக்கலாம். இதுதாங்க மேலே சரவண ஸ்டோர் மாடியிலேருந்து பார்க்கும்போது கீழே ரோடு மதுரை பைபாஸ் ரோடு. மேலேருந்து பார்க்கும்போது கார் எல்லாம் போகும் பார்த்து நல்லா இருந்துச்சு. சரின்னு சொல்லிட்டு எல்லாம் வாங்கிட்டு பார்த்துட்டு எல்லாம் வாங்கிட்டு சரி போகும் போய் கிளம்புவோம். டயாச்சு வெளியே ரொம்ப டயாச்சு கிளம்பியாச்சு. எல்லாம் வாங்கியாச்சு இல்லையா. பைக் பிடிச்சது எனக்கு பிடிச்சது எல்லாம் வாங்கியாச்சு. வாங்கிட்டு கிளம்பிட்டோம். ரீல்ஸ் நிறைய பேர் பார்த்துருக்கீங்க. ரொம்ப நாள் ட்ரை பண்ணணும்னு ஆசை. பண்ணிடலாம் செக் பண்ணேன். ரொம்ப கன்ஃபியூஸ் ஆச்சு. பயங்கர மேட்சாக இருந்துச்சு. எந்த சைடு பிடிக்கிறதுனே தெரியாத கன்ஃபியூஸ் பண்ணாங்க. ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு. ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ். ரொம்ப ஜாலியான எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. கிளியா